ஏழை எளிய சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவுக்கும் அனைத்து பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் வகையிலும் எண்ணெய் நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், எண்ணெய் நிறுவனங்கள் நேற்று முதல் பெட்ரோல் விலையை லீட்டர் ஒன்றுக்கு 4 ரூபாய் 18 காசு என்ற அளவிலும், டீசல் விலையை லீட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 55 காசு என்ற அளவிலும் உயர்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அமெரிக்க டாலருடன் இணைந்த இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு என்ற காரணங்களின் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலை உயர்வை அமல்படுத்தி உள்ளன என மக்களின் முதல்வர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு நிதி முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசின் வரி விதிப்பு கொள்கைகளின் மீது ஏற்பட்ட அவநம்பிக்கையே கடந்த மாதம் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணமாகும். அந்நிய நேரடி முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும், அந்நிய நிதி நிறுவனங்களின் போர்ட்போலியோ முதலீட்டின் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகம் எதுவும் ஏற்படாது என்பதை தாம் ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்ச மாற்று வரி விதிப்பு தொடர்பான விவகாரங்கள் காரணமாக அந்நிய நிதி நிறுவனங்கள் கடன் சந்தை மற்றும் பங்கு வர்த்தக சந்தைகளில் செய்திருந்த முதலீடுகளில் ஒரு பங்கை திரும்ப எடுத்துச் சென்றது தற்போதைய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணமாகும். எது எவ்வாறெனினும் ரூபாயின் மதிப்பு என்பது மத்திய அரசின் பொருளாதாரம், நிதி மற்றும் வரி கொள்கைகளாலும், இந்திய பொருளாதாரம் பற்றி அயல் நாடுகள் கொண்டுள்ள அபிப்பிராயத்தின் அடிப்படையிலும், வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதன் அடிப்படையிலும் மாறும் தன்மை உடையதாகும். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையாமல் நிலைநிறுத்துவதற்கான காரணி மத்திய அரசின் கொள்கைகள்தான். இதற்கான முழு பொறுப்பும் மத்திய அரசிடமே உள்ளது. இந்த நிலையில் ரூபாய் மதிப்பின் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை உயர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து அதன் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் விலைகள் குறைந்த பொழுது அதன் முழு பலனையும் மத்திய பாரதிய ஜனதா அரசு நுகர்வோருக்கு அளிக்கவில்லை. பெட்ரோல் மீதான ஆயத்தீர்வை 7 ரூபாய் 75 பைசா என்ற அளவிலும், டீசல் மீதான ஆயத்தீர்வை 6 ரூபாய் 50 பைசா என்ற அளவிலும் மத்திய அரசு கடந்த நவம்பர் மாதம் முதல் உயர்த்தியுள்ளது. பெட்ரோலிய பொருட்களின் ஆயத்தீர்வை மூலம் கிடைக்கப்பெறும் வருவாய் கணக்கீடுகளின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்பட வேண்டியது எனினும், இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த உயர்வில் இருந்து 4 ரூபாய் மாநிலங்களுக்கு பிரித்து வழங்க முடியாத சாலை செஸ் என மாற்றம் செய்துள்ளனர். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான ஆயத்தீர்வையை உயர்த்தியுள்ள நிலையில் இதுபோன்ற அபரிமிதமான விலை உயர்வு கண்டிக்கத்தக்கது என்றும் மக்களின் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்டுள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக அனைத்து பொருட்களின் விலைகளும் உயரக்கூடும். ஏழை எளிய சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை இதன் மூலம் பாதிக்கப்படும். பணவீக்கம் தற்போது குறைந்துள்ள நிலையில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான அபரிமித விலை உயர்வு பணவீக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் என்றும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கை சரியானதல்ல என்றும், இது மாற்றம் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் தாம் பலமுறை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா, சர்வதேச பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அடிப்படையாக கொள்ளாமல் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்வதே பொருத்தமானது ஆகும் என்றும், எனவே மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்களால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை உயர்வு உடனே திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும், பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை நிர்ணயத்தை எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.